குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் 15ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:21க்கு சூரிய உதயம். இன்றைய சந்திராஷ்டம தினம், சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருக்கணும். எல்லோரிடத்தும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அலுவலகத்தில் இருப்பவர்கள், மேலதிகாரிகள், சக ஊழியர்களிடம் நீங்கள் அனுசரித்து போகணும். அதே போல் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போங்க. பேருந்துகளில் ஏறி இறங்கும் பொழுது ஜாக்கிரதையாக ஏறி இறங்குங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு ஒரு 10 நிமிடம் தியானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டம தினம் உங்களை ஒன்றும் செய்யாது. 15/12/2023 என்று பிறந்த நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் கூறிக்கொள்கிறோம். 15/12/2023 இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு குழப்பம் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. அடுத்தவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கும் பொழுது, ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. இணையம் சார்ந்த துறைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்கள் மீது கண்டிப்பாக விமர்சனம் வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாக்க கண்டிப்பாக அனைவரிடத்தில் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு ஆளாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. எதுலேயுமே பயணங்கள் செய்யும் பொழுதும் சரி, அடுத்தவருடைய பேசும்போதும் சரி, இன்று சர்வ ஜாக்கிரதையாக செய்யுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். போட்டியாளர்களை நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க. வாடிக்கையாளர்களை ஈஸியாக இன்று கவரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிக்கனமாக இருக்கணும். சிக்கனமாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரும் நீங்கள் அனுசரித்து தான் போகணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் கண்டிப்பாக குறையாது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக போங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயே கருத்து வேறுபாடு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. எனவே மனம் விட்டு பேசுவது நல்லது. இல்லை என்றால் அமைதியாக இருப்பது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்லது. நேர்களே, இன்று ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு இருப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது.
வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளிநாடு வெளியூர் போன்றவற்றுக்கு சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வெளிப்படையாக நீங்கள் பேசுகிறதுனால உங்கள் மீது அனைவருடைய ஆதரவுமே கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, நீண்ட நாளாக திருமண வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த திருமண பேச்சுவார்த்தை இன்று ஒரு முடிவுக்கு வரும். நல்லபடியாக வரன் அமையற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாள் ஆசைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து கண்டிப்பாக பண உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால், மன நிம்மதி குறைவாக இருந்தால் அது எல்லாமே சரியாகும். எதிர்பாலின மக்களின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக வரும். அதே போல் மற்றவனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக அமையும். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமும் கவனத்துடன் இருந்தீங்கன்னா அதிகப்படியான வருமானங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலையில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், பணிச்சுமைகள் அதிகரிக்கும், மேலதிகாரிகளுடைய கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்படும். அக்கம் பக்கத்தாருடைய புரிதல் ஏற்படும். வீடு வாங்குவது, அதே போல் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை என்று அதிகரிக்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் சொல்லும் பொழுது தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருக்கணும். வியாபார பணிகளில் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு ஒரு சுப செய்திகள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. உலகெங்கும் வாழும் கன்னிராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். புதிய சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கடன் பிரச்சனைகள் நீண்ட நாளாக இருந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் குறைவுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. மனதில் உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் வரும். வியாபாரத்தில் மாத்திரம் கொஞ்சம் நிதானமாக இருங்க. மற்றபடி இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலா ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த நாள், மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுக்கு திடீர்னு பணம் வரவு கண்டிப்பாக உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே போயிடும். புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு சேருவாங்க. பழைய கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. அதே போல் பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். சொத்து வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். மனதளவில் உங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, நீண்ட நாளாக குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒரு ஒற்றுமை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. தடைப்பட்ட செயல்களை கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. செல்வச் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகம். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். உத்தியோகத்தில் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக பெறுவீங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அதே போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது தயவுசெய்து பொறுமையாக இருங்கள். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனத்துடன் பார்த்துக்குங்க. அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உலர் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. வெளியூர், வெளிநாடு, அண்டை மாநில பயணங்கள் உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தரும். அலுவலகத்தில் இருப்பவர்கள் அனைவருடைய ஆதரவும் பெறுவீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியாக இருப்பதன் மூலமும் மற்றவர்களை குறை சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மனதளவில் ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனை கண்டிப்பாக குறையும். பிற மொழி பேசும் மக்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் உணவு, தூக்கம் இந்த 2த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி கரெக்டாக வச்சுக்கொள்வது மிகவும் நல்லது. சக ஊழியர்கள் கண்டிப்பாக அனுசரித்து தான் போகணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். மேலும் உங்களுக்கு அனைவருடைய ஒத்துழைப்பு கிடைத்தால் கூட உங்களுடைய முயற்சியில் இன்றைக்கி நாள் வெற்றி அடையாது.
வண்டி வாகனத்தில் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. புதிய சொத்துக்கள், ஆடை, ஆபரணங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, உங்களுடைய சகோதர வழியில் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. பழைய நண்பர்களுடைய எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மேலும் தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு பணிகள் ஏதாவது அரசு வேலை, அரசு காரியங்கள் ஆக வேண்டும் இருந்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் குறைந்து அந்த நல்லபடியாக அந்த வேலை முடியும். மனதில் உள்ள கவலைகள் கண்டிப்பாக தீர்ந்து ஒரு தெளிவு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாள். ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கும், ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகள், குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக இன்று நிறைவேற்றுவீர்கள். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பாக நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இன்றைக்கி ஒரு வெற்றி நிறைந்த நல்ல நாள். வெளிநாடு, வெளியூர், அண்டை மாநில பயணங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரும். உங்களுக்கு ஒரு அனுகூலமான பயன்களை தரும் என்றே சொல்லலாம். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு வெற்றிகரமாக அமையும். உங்களுடைய உடல் நிலை ஆரோக்கிய குறைபாடு தன்னால் இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வரவுகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதே போல் அதுக்குண்டான செலவுகளும் இருக்கும். சமூக பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு, மரியாதை, பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த மாதிரியே கண்டிப்பாக இன்று கிடைக்கும். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. புதிய வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இன்றைக்கி இருக்குது. நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் சோழி பிரசன்னம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். அன்னதானங்கள் செய்கிறோம். அதற்குதான உதவிகள் செய்யணும்னு நினச்சா செய்யுங்க. நேர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் வெற்றி மிகுந்த நல்ல நாளாகவும் இருக்க இறைவனிடம் மனதார வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பரிடத்தில் கண்டிப்பாக சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.